இப்ப நீங்க ஒரு இன்கம் டாக்ஸ் ஆக்ட் எடுத்து பாத்தீங்கன்னா இது அப்ளிகபிள் ஃப்ரம் இந்த டேட், இந்த டேட்ல இருந்து இந்த டேட், இந்த டேட்ல இருந்து இந்த டேட். சோ எந்த டேட் பார்க்கணும்ங்கறதே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா ஆயிடுச்சு. சில செக்ஷன்லாம் ரொம்பவே பெருசா இருந்தது. இப்ப அது எல்லாத்தையுமே கன்சாலிடேட் பண்ணி சிம்பிளா புரியுற லாங்குவேஜ்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சாப்டர்ஸுமே இப்போ ஒரு டிடிஎஸ் அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்தோம்னா அது பல சாப்டர்ஸ்ல பல இடங்கள்ல இருந்தது. இப்போ அது எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொண்டு வந்துட்டாங்க. இதே மாதிரி நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இப்ப இந்த ட்ரஸ்ட் ரிலேட்டட் டாக்ஸேஷன் அதுலயும் நிறைய மாற்றங்கள் 2020 இருந்து கொண்டு வந்துட்டே இருந்தாங்க. இப்ப இந்த புது ஆக்ட்ல ஏப்ரல் 25ல 26ல கொண்டு வந்த இந்த ஆக்ட்ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி ஒரு சாப்டர்ல வச்சுட்டாங்க. சோ இப்ப அந்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அந்த ஒரு சாப்டர் பார்த்தா போதும். சோ இப்ப அந்த கன்ஃபியூஷனே இல்லாம டாக்ஸ் இயர்னு கொண்டு வந்துட்டாங்க. அது வந்து ஒரு பெரிய சிம்பிளிஃபிகேஷன் சொல்லலாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒரு டாக்ஸ் பேயர்னும் பொழுது ஓகே இந்த வருஷம்னு பார்த்தா இந்த பிரச்சனை வந்து 2024-25 பத்தி கேள்வி கேட்கறாங்க அப்படிங்கறத என்னால டக்குன்னு புரிஞ்சுக்க முடியும். ஓகே சூப்பர்.